ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் முட்டை ஆம்லேட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்ல பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதுக்கு தேவையான உப்பு. இப்போ நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயிட்டும். பாருங்கள், நான் கொஞ்சம் உப்பும் வச்சுக்கிறேன், போட்டுக்கிறேன் இதுலேயே. அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு வதக்கலாம். பச்சையாக வெங்காயத்தை வச்சு ஆம்லேட் போடுறதுக்கு இப்படி வதக்கி நீங்கள் ஆம்லேட் போட்டு பாருங்கள், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வதங்கிட்டு இன்னும் கூட கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நான் 5 முட்டை எடுத்தேன். 5 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதுதாங்க ஆம்லேட். பாருங்கள், நம்ம சூப்பரான ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயமெல்லாம் வதக்கிட்டு இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அது ஒரு இனிப்பு காரம் அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருங்க, காட்டித்தரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதமும் முட்டை ஆம்லேட் எடுத்து வச்சுக்கலாம். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு நீங்கள் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.